ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி முதல் நாள் இஃப்தார் தான். நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் சிக்கன் சமோசாவுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வானலில் 2 கியூப் பட்டர், அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு வெங்காயம் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ அது கூட சிக்கன் கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அது கூட கார்லிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்ம மசாலா இல்லாமல் என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கல. கார்லிக் பவுடர், பேப்ரிக்கா பவுடர், அப்புறம் சீஸ் க்ரீம் இதை வச்சு செஞ்சேன். ரொம்பவுமே சூப்பராக வந்துச்சு. அம்புட்டு ருசி. இது மொதல் நாளே இந்த ஸ்டஃபிங் மொதல் நாளே செஞ்சு ஃப்ரீசரில் வச்சாச்சு. சமோசா ஷீட் இருக்குது, ரெடி பண்ணி அதையும் ஃப்ரீசரில் வைக்கணும். இது மொதல் நாள் திராவிக தொழுவு வந்திருக்கும். ஸோ என் பொண்ணு நல்லா உட்காந்தா தொழுதா. அப்புறம் பாவம் தூக்கம் வந்துடுச்சு போல். ஸ்கூல் வேறு போயிட்டு வராங்களா, டயர்டு. ஸோ தூங்கிட்டாங்க. இது நெக்ஸ்ட் டே லஞ்சுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபிஷ் தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது பாட்டுக்கு ஃப்ரை ஆகிக்கிட்டுருக்கு. இந்த சமோசா சீட்டை அந்த ஸ்டஃபிங்குள்ளே வச்சு ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். சமோசா சீட் ஃபோல்டு பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். ஸோ எனக்கு சவுதியில் அதிகமாக இந்த மாதிரி சமோசா ஷீட் பண்ணி பழக்கமாயிடுச்சு. நாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தேவைப்படுறப்போ டக்குன்னு ஈஸியாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு வழியாக எல்லா சமோசா ஷீட்டும் ரெடி பண்ணியாச்சு. ஸ்டஃபிங்குள்ள சமோசா ஷீட் மட்டும்தான் பேலன்ஸ் வச்சுட்டேன். ஸோ ரெடி பண்ணி இதை ஃப்ரீசரில் வச்சுருவேன். இஃப்தார் டைமில் இதை கொஞ்சோண்டு பொரிச்சு எடுத்துப்பேன், தேவையானது மட்டும். ஃப்ரீசரில் வச்சுருந்தா ஒரு 1/2 hour 1 hourக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுருங்க. என்னோடய ஃப்ரீசர் அந்தளவுக்கு ஐஸாக இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் முன்னாடி தான் எடுத்தேன். ஸோ ஒரு வழியாக ரெடி ஆயாச்சு சமோசா. எங்கள் வீட்டில் இஃப்தாருக்கு என்னென்னா சமோசா, வாட்டர்மெலன், அப்புறம் இந்த கஞ்சி, ரோஸ் மில்க் ஜூஸ், அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்பவுமே சிம்பிள் தான் எங்கள் வீட்டில் எப்போவுமே. ஏன்னா நான் மட்டும்தான் நோன்பு திறக்கணும். எனக்கு நோன்பு கஞ்சினாவே கண்டிப்பாக இந்த புதினா சட்னி இல்லாமல் நான் குடிக்கவே மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது. இந்த ஃப்ளேவர் அதில் மிக்ஸ் பண்ணால் தான் அம்புட்டு ருசியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ அதனால் எது இருக்கோ இல்லையா அதை செஞ்சு வச்சுப்பேன், சரியாக பொறுப்போம். ஸோ அவ்வளோதாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக முதல் நோன்பு முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். டாடா.